வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்திக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் எள், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா. 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். எல்லாமே வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக கத்திரிக்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. புதுசாக வாங்கின உருளிச்சட்டியில் தான் இதை செய்ய போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை இதில் போட்டுடலாம். கோவக்காய் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பிடிக்கி அளவான தீயிலேயே வதக்கணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் கத்திரிக்காய் போட்டு செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் எண்ணெயில் வதக்கிடணும். கத்திரிக்காய் வதங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். கோவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான காரத்தில் இருக்கும். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மசாலா ஊற்றின பிறகு அளவான தீயிலேயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். அல்லது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காயை போட்டுக்கலாம். கோவக்காயை போட்டு கலந்து விட்ட பிறகு அளவான தீயிலேயே ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும், இல்லைனா கண்டிப்பாக அடிபிடிக்கும். நான் 10 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். கோவக்காய் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கோவக்காய் மசாலா கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.